ஸ்கின்னை வந்துட்டு க்ளோயிங்காக வச்சுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் எல்லாருமே யோசிப்பாங்க க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு. எல்லாருக்கும் ஈவென்ட் டோனாக இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் பேட்சாக இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற ஊர் அப்படி, நம்ம கிளைமேட் அப்படி, நம்மளுக்கு வெயில் ஜாஸ்தி. 365 டேஸுமே வெயில் ஜாஸ்தி. கொஞ்சம் பிரைட்டாக கொஞ்சம் க்ளோயிங்காக எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா, என்ன எடுக்கலாம் என்ன எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா மெயினாக சுகரை அவாய்ட் பண்ணணும். சுகர் முடிஞ்ச அளவுக்கு கட் டவுன் பண்ணணும். சம்மர் டைமில் மட்டும்தான் நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா செட்டாஃபில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. செட்டாஃபில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் பா, எல்லாருக்குமே தெரியும். அது காமன் பிராண்டுன்றதுனால அது யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காதா? இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்கிறது வாங்குவோம். அண்ட் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஹோம் ரெமிடிஸ்ன்னு சொல்லிட்டு நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு எதில் ஜாஸ்தி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும்? அவங்க எதுவும் கன்சல்ட் பண்ணாமல் ஃபார்மசியில் வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இல்லைனா என் ஃப்ரெண்டு இதை யூஸ் பண்ணா அவள் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரல் யூஸ் தோஸ் ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டீராய்டு இருக்கும். இப்போ மொமெட்டிசோன்னு சொல்லி ஒரு ஸ்டீராய்டு இருக்கும். ஸோ அதை லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்டீராய்டு ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ரீசெண்டாக இந்த பேப்பரில் பப்ளிஷ் ஆனது சிலதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஏதோ இந்த பார்லரில் அவங்களே ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதில் மர்க்யூரி கண்டென்ட் அதிகமாக இருந்திருக்கு. ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஆனால் மர்க்யூரி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி டேமேஜ் ஆகிருக்கு. எந்தெந்த இன்க்ரீடியன்ட்லாம் இருக்கக்கூடாது மேம்? ஸோ இதெல்லாம் மெர்க்யூரி கண்டென்ட் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் யூஸ்வலாக மர்க்யூரி கண்டென்ட்லாம் தெரியாதுப்பா. பேசிக்காக வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மொமெட்டிசோன்னு சொல்லி குளோபெட்டசால், ஹாலோபெட்டசால் ஸ்டீராய்ட் ப்ராடக்ட்ஸை ஃபேஸில் யூஸே பண்ணக்கூடாது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிணி திருமுருகன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காஃப் ஸ்கின் கிளினிக்கில் தான் இருக்கோம். ஸோ எப்படி வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, க்ளோயிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டாக்டர் சிந்து ராகவி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ உங்கள் பேஷண்ட்ஸ் வருவாங்கல்ல, ஸோ என்ன இஷ்யூக்காக இப்போ வந்துட்டு சம்மர் டைமில் எனக்கு இதெல்லாம் இஷ்யூ இருக்குது, திடீர்னு எனக்கு வந்து ரேஷஸ் வருது, பிம்பிள்ஸ் வருது, எனக்கு இதெல்லாம் என்ன ரீசன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வராங்களா? இப்போ சம்மரில் அதிகமாக வரது கேட்குறீங்களா? சம்மரில் அதிகமாக வரது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய வராங்க. படர்தாமரைன்னு சொல்லுவாங்க. ரவுண்டாக வரும்ல. யூஸ்வலாக வேர்வை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா படர்தாமரை ஃபங்கஸ் நிறைய வளரும். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக வராங்க இப்போது. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஹீட் ரேஷஸ், வேர்க்குரு சொல்லுவாங்கல்ல, மிலியேரியா ரூப்ரா, வேர்க்குரு. அந்த உடம்பு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு கூட வருது. குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் வேர்க்குரு. இந்த 2 ரேஷஸ் அதிகமாக வராங்க. ரீசெண்டாக கொஞ்ச நாளாக அந்த அக்கி நிறைய வருது. அக்கினா வைரல் இன்ஃபெக்ஷன். ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி கொப்பளம் மாதிரி வரும். உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் வரும். அந்த ரேஷஸ் வந்துட்டு இப்போ அதிகமாக வராங்க நிறைய பேர். ஓகே மேம், இது எப்படி மேம் ப்ரிவென்ட் பண்ணுறது? நம்ம அக்கி வராமலோ இல்லை வந்துட்டு ரேஷஸ் வராமலோ நம்ம இருக்கணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வேர்க்கிறதுனால வருது, ஹீட்னால வருது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஃபுட்டு வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம தடுக்க முடியுமா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்ப்பா. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 வாட்டி குளிச்சிடணும். காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, பச்சை தண்ணியில் குளிக்கணும். நெக்ஸ்ட்டு காட்டன் துணி போடணும். இப்போ லூஸாக போடணும். ஷர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக காட்டன் போடுறது. ஜீன்ஸ் பேண்ட்லாம் அவாய்ட் பண்ணணும் மெயினாக. நிறைய பேர் இந்த வெயில் காலத்துலேயும் நிறைய பேர் ஜீன்ஸ் பேண்ட்டு, டைட்டாக பேண்ட் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக காட்டன் பேண்ட்டு. விமன் கூட லெக்கிங்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ லெக்கிங்ஸ்னால் கூட உனக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. வேர்த்தாலும் அந்த வேர்வை அப்படியே சேர்ந்துடும். உனக்கு காற்று சரியாக சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்துட்டு ஜென்ரலாக லெக்கிங்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு காட்டன் பேண்ட் இந்த பலாசோ, லூஸா அந்த மாதிரி பேண்ட்ஸ் போடுறது. லூஸாக வந்து ட்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். வேற நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வெயிலும் எதுவும் பண்ண முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும், க்ளோதிங் வந்துட்டு நம்ம என்ன போடுறோமோ, என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறோமோ அதை மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி லூஸாக போடுறது, காட்டன் போடுறது அது பண்ணலாம். 2 வாட்டி குளிக்கணும். காலையில் ஒரு வாட்டி குளிச்சிடணும், ஈவினிங் ஒரு வாட்டி குளிச்சிடணும்ப்பா. ஸோ அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அட்லீஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸை. இந்த வேர்க்குரு இது எல்லாமே. இப்போ ஸ்கின்னை வந்துட்டு க்ளோயிங்காக வச்சுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் எல்லாருமே யோசிப்பாங்க க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நான் ஸ்கின்னை க்ளோயிங்காகவும் வச்சுக்கணும், சேம் டைம் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன மேம் பண்ணணும்? க்ளோயிங்னா ஒருத்தரோட இது வந்துட்டு வேறப்பா. க்ளோயிங்னா என்னன்னா ஓரளவுக்கு ஸ்கின் எல்லாருக்கும் ஈவென்ட் டோனாக இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் பேட்சாக இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற ஊர் அப்படி, நம்ம கிளைமேட் அப்படி, நம்மளுக்கு வெயில் ஜாஸ்தி. 365 டேஸுமே வெயில் ஜாஸ்தி. ஸோ ஓரளவுக்கு அன்ஈவன் டோன் இதெல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம எப்படி ஸ்கின்னை கொஞ்சம்
கொஞ்சம் பிரைட்டாக கொஞ்சம் க்ளோயிங்காக எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சன் ப்ரொடெக்ஷன் ஒன்று சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். எங்கே வெளியே போனாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் 2-3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ரீஅப்ளை பண்ணணுன்றாங்க. நம்மளால 2-3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு பாசிபிள் கிடையாது 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணுறது. ஸோ அட்லீஸ்ட் என்ன பண்ணலான்னா சன் ப்ரொடெக்ஷன். வெயிலில் ரொம்ப போகிறதா இருந்தால் இந்த 10:30 to 3:30 யூவி இண்டெக்ஸ் அப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ யூவி பீக் அதிகமாக இருக்கும். யூவி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும்போது தான் சன் டேமேஜ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். வெயில் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல படும்போது டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ரொம்ப வெயிலில் போனால் அட்லீஸ்ட் ஒரு மாஸ்க்கு, ஒரு கிளாத் மாஸ்க் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது உனக்கு ஒரு அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். சன்ஸ்க்ரீனும் போடலாம், மேலே ஒரு கிளாத் மாஸ்க்கு. ரொம்ப வெயிலில் போனால் ஒரு கேப்போ இல்லை ஒரு ஹேட்டோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 வீலர் ஓட்டும் போது கூட அந்த டைம் வெயிலில் நம்ம ரொம்ப போகும்போது கவர் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஒரு மாஸ்க்கு இல்லை ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஹெல்மெட் மாதிரி போடலாம். கையெல்லாம் கூட அந்த டைமில் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம். உனக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும், கடையிலெல்லாம் கூட கிடைக்கும். இந்த யூவி ப்ரொடெக்ஷன் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம். காலுக்கு வந்துட்டு சாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். எஸ்பெஷலி நான் சொல்கிறது அந்த 10 to 3:30 அந்த டைம், இல்லைன்னா அந்த 11 to 3 அந்த டைமில் இந்த யூவி இண்டெக்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிற டைமில் இது பண்ணலாம். ஸோ அது ஒரு சன் ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு இம்பார்ட்டன்ட்ப்பா. என்னதான் நம்ம வெளியே அப்ளை பண்ணாலும் இன்டேக் நல்லா இருக்கணும். எல்லாமே உள்ளுக்குள்ளார இருந்தும் வரணும். சும்மா வெளியே மட்டும் அப்ளை பண்ணுறதுல வந்துட்டு யூஸ் கிடையாது. உள்ளேயும் நம்ம நல்லா இது பண்ணணும். ஸோ இன்டேக்கில் வந்துட்டு என்ன எடுக்கலாம், என்ன எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா மெயினாக சுகரை அவாய்ட் பண்ணணும். இப்போ சுகர் முடிஞ்ச அளவுக்கு கட் டவுன் பண்ணணும். சம்மர் டைமில் மட்டுமா? ஜென்ரலாகவே சுகர் ஐட்டம்ஸ் வந்துட்டு அதிகமாக எடுக்க வேண்டாம். சுகரை வந்துட்டு கட் டவுன் பண்ணலாம். டெய்ரியுமே ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டாம். நிறைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பிரேக் அவுட்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஒன்று கட் டவுன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிஃபைன்டு ஐட்டம்ஸ், ரிஃபைன்ட் ஃப்ளவர், மைதாவில் செஞ்சது, இந்த சமோசா, பஃப்ஸ், இந்த பரோட்டா, பேக்கரி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் கட் டவுன் பண்ணலாம். நல்லா எடுத்துக்கலாம்னா நல்லா பிரைட்லி கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட்லாம்ப்பா. கேரட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட்ஸ் வாரத்தில் 1 நாள் 2 நாள் கட் பண்ணி இல்லை எலுமிச்சம் பழம் பிழிஞ்சு சாலடாக சாப்பிடலாம், ஜூஸாக குடிக்கலாம். தக்காளி கூட எடுத்துக்கலாம். லைக்கோபின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும்ப்பா. ஸோ பச்சையாக சாலடாக சாப்பிடலாம், ஜூஸாக அடித்து குடிக்கலாம். நம்ம வதக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் போயிடும். ஸோ பச்சையாக சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் நிறையா இருக்கும். வீக்லி ட்வைஸ் அப்படி எடுத்துக்கலாம். பப்பாளி பழம் கூட எடுத்துக்கலாம். அதில் கூட உனக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பீட்டா கேரோட்டின் அதிகமாக இருக்கும்ப்பா. அதை தவிர வந்துட்டு ஹைட்ரேஷன் நல்லா. ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறது, மோர் குடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இளநீ கிடைக்கும், அது நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இப்போக்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குதோ அது நிறைய எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். வாட்டர் மெலனு, அப்புறம் இந்த கிருணி பழம், மஸ்க் மெலனு, நுங்கு. இப்போ என்ன சீசனல் ஃப்ரூட்ஸில் நம்மளுக்கு எது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அது நிறைய எடுக்கும்போது நம்மளுக்கு ஹைட்ரேஷன் வேர்க்குதில்ல நிறைய. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஹைட்ரேட் பண்ணணும். எலக்ட்ரோலைட்ஸ் தேவை. ஸோ தண்ணி மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை இன்னும் அதிகமாக இன்டேக் பண்ணலாம். ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சன் ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. 3வது என்ன ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். மார்னிங்கோ நைட்டு ஏதாவது பேசிக்காக ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரிப்பா. மார்னிங்ஸில் ஏதாவது ஒரு சீரமு, நைட்டில் ஏதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீரமோ மாய்ஸ்சரைசரோ அந்த மாதிரி நம்ம போட்டு படுத்தா ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். ஓகே மேம். இந்த நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா செட்டாஃபில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. உண்மையாலுமே அந்த ப்ராடக்ட் கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். செட்டாஃபில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் பா, எல்லாருக்குமே தெரியும். அது காமன் பிராண்டுன்றதுனால அது யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ். அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அது ஜென்ரலாக நம்மளுக்கு எது யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க அது வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ அதில் அந்த ப்ராடக்ட்டில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காதா? சைடு எஃபெக்ட்ஸ்ன்றதுப்பா ஒருத்தரோட ஸ்கின்னை பொறுத்துமா. சம்டைம்ஸ் எல்லாருக்கும் எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணாது. இப்போ வந்துட்டு ஏதாவது சில ப்ராடக்ட்ஸ் சில பேர் ஸ்கின்னுக்கு சூட் ஆகாது. அதே ப்ராடக்ட்டு சில பேருக்கு இன்னொருத்தரோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். ஸோ ஒருத்தரோட ஸ்கின்னும் ஒரு மாதிரிப்பா. பட் அண்ட் ஜென்ரல்னு பார்த்தா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ஜென்ரலாக இந்த ஆக்னி காஸ் பண்ணுறது, போர்ஸை அடைச்சிக்கிறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஜென்ரலாக வர ஒரு ப்ராடக்ட் போட்டால் ஸ்கின் அலர்ஜி வர்றது, ரேஷஸ் வர்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஜென்ரலாக ரொம்ப கம்மியாக இருக்கும். காமனாக வர இஷ்யூஸ், காமனாக ஒரு க்ரீம் போட்டால் உடனே ரேஷ் வர்றது, க்ரீம் போட்டால் பிரேக் அவுட் ஆகிறது, அந்த மாதிரி காமனாக வர இஷ்யூஸ் வந்துட்டு ஜென்ரலாக கம்மியாக இருக்கும். மேம் இப்போது எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால தான் வந்துட்டு
ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகுது, நம்ம ஃபேஸ்லையுமே டல்னஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது இல்லையா, ஃபிசிக்கலி நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ எப்படி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஸ்ட்ரெஸ்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வேலைக்கு போகும்போது அங்கே ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மேபி கொஞ்சம் யோகா மெடிடேஷன் பண்ணால் உனக்கு மைண்டு கொஞ்சம் காம் ஆகும்டா. அது மேலே ஸ்ட்ரெஸ் ஒன்றும் இது பண்ண முடியாது. பட் ஹேர் ஃபால்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்னால மட்டும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. நம்ம இன்டேக் ஒழுங்காக இல்லைன்னா வைட்டமின் டி, B12, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால முடி கொட்டலாம். ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா முடி கொட்டலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொட்டலாம். இல்லை விமனுக்கு வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸு, PCOD அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் முடி கொட்டலாம். ரீசெண்டாக ஏதாவது ஃபீவர் வந்திருந்தால் முடி கொட்டலாம். டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தால் கொட்டலாம். தண்ணி ரொம்ப ஹார்ட் வாட்டராக இருந்தால் கொட்டலாம். நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த கெரட்டின், ஸ்ட்ரைட்னிங், ஹேர் டை அந்த மாதிரி பண்ணுறதுனால கொட்டலாம். ஸோ ஒரு காரணமாக இருக்காது. யூஸ்வலாக ஏதாவது மல்டி ஃபேக்டோரியலாக இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு இந்த ரீசன்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கான்றதையும் செக் பண்ணணும். டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்க்கணும், ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கூட சரி பண்ணணும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் என் வீட்டில் மட்டுமே இருக்கேன், நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன், ஒர்க் அப்படின்னு போகும்போது போயிட்டு வந்துடுவேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே, நான் ஒரே வாட்டர் தான் நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு ஜென்ரலாக நீங்கள் பேச்சுலர்ஸ் எடுத்துக்கோங்க, ஊருக்கு போவாங்க, அங்கே ஒரு தண்ணி, சென்னை வருவாங்க, இங்கே ஒரு தண்ணி. ஸோ இப்படி மாற்றி மாற்றி நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாமே காட்டும்? உனக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா மேபி முடி கொஞ்சம் டெக்ஸ்டர் மட்டும் மாறும்ப்பா. யூஸ்வலாக ட்ரைனஸ் கொஞ்சம் வரலாம். சில தண்ணியில் குளிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோவா ட்ரைனஸ் இருக்காது. ஹேரோட டெக்ஸ்டர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. சில தண்ணி ரொம்ப குளோரினேட்டட் வாட்டர், ரொம்ப ஹார்ட் வாட்டர் தான் டெக்ஸ்டர் மட்டும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குடா. இப்போ ஆற்று தண்ணி எல்லாம் இருக்குல்ல மேம், குடிக்கிற தண்ணி தான் அதெல்லாமே. ஸோ அந்த தண்ணியில் நம்ம குளிக்கும் போதும் சரி, ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதே வந்துட்டு இப்போ ஒரு சால்ட் கண்டென்ட் இருக்க ஒரு வாட்டர் அப்படின்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? மெயினாக டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோன்னா உனக்கு ஹேர் டெக்ஸ்டர் தான்ப்பா மாறும். ஸோ ஜென்ரலாக டெக்ஸ்டர் வந்துட்டு சில தண்ணியில் குளிச்சா கொஞ்சம் சாஃப்டாக தெரியும். இந்த ரொம்ப அந்த கெமிக்கல்ஸ், இந்த ஹார்ட் வாட்டர், குளோரின் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் ஹேர் கொஞ்சம் ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும்னா அவ்வளோதான். மிச்சப்படி ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுப்பா. ஓகே, தண்ணி மாற்றி மாற்றி நம்ம குளிச்சாலும் வந்துட்டு ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக ஒரு உனக்கு பேசிக்காக உனக்கு மிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு டெஃபிஷியன்சிலாம் எதுவும் இல்லை, இன்டேக்லாம் நல்லா இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இருக்காதுப்பா. மேம் இப்போ வந்துட்டு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு 20, 18 அந்த ஏஜ்லேயே வந்து ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இது என்ன ரீசன்? ஜெனட்டிக்காக இருக்கிறனால அப்படி வருமா, இல்லை வந்துட்டு இப்போ ஃபுட்டு நம்ம ப்ராப்பராக பண்ணுறது இல்லை, எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற? ப்ரீமெச்சூர் ஹேர் கிரேயிங் வந்துட்டு யூஸ்வலாக ஜெனட்டிக்மா, ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா யாருக்காவது அந்த ஏஜில் நம்மளுக்கு சீக்கிரம் கிரேயிங் ஸ்டார்ட் ஆகிருந்தால் வந்திருக்கலாம். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, B12, காப்பர் அந்த மாதிரி சில விட்டமின்ஸ், மினரல்ஸ் குறைவாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் சீக்கிரம் கிரேயிங் வரலாம். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் கிரேயிங் அதிகமாக ஃபாஸ்ட்டாக வரலாம்ப்பா. ஸோ கிரேயிங் வந்துட்டு இப்போ ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபுட்டு மூலியமாக சரி பண்ணலாம். கொஞ்சம் ஃபுட் இன்டேக்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடலாம். அது வந்துட்டு ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுக்கலாம், ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுக்கலாம், அது ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மெயினாக ஜெனட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் போடலாம், கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி போடலாம். சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரூட்டில் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது முடியோட வேரில் போயிட்டு அந்த மெலனினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக கிரேயிங் ஆகாமல் ஓரளவுக்கு நம்ம தள்ளி போடலாம். மேம் இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்கிறது வாங்குவோம். அண்ட் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஹோம் ரெமிடிஸ்ன்னு சொல்லிட்டு நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு எதில் ஜாஸ்தி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும்? அப்படின்னு கிடையாதுங்க. இப்போ ஹோம் ப்ராடக்ட்ஸும் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு சில பேர் ஸ்கின்னுக்கு சூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, கோகோனட் ஆயில் பேஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு போர்ஸ் அடைச்சிக்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி ஆக்னி நிறையா வருது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆலிவ் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும், இன்னும் போர்ஸ் அப்லோட் பண்ணும். இன்னும் போர்ஸ் போய் அடைச்சிக்கிச்சுன்னா உனக்கு இன்னும் பிரேக் அவுட் சம்டைம்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த லைம் ஜூஸு, ஆரஞ்சு இதெல்லாம் சிட்ரிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குது, ஆல்ரெடி ட்ரையாக இருக்குது, நீ இன்னும் அந்த ஆசிட்ஸ் எடுத்து மேலே போட்டோன்னா என்ன ஆகும், இன்னும் ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகும், இன்னும் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் அதிகமாகும்.
ஸோ அந்த மாதிரி இதுவாகும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் சம்டைம்ஸ். இந்த மாதிரி கடையில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணி வாங்கினா யூஸ்வலாக எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேர் அதை செக் பண்ணாமல் அவங்களா வாங்கும்போது பிரச்சனை வரும். ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, அதுக்கு மேலே இந்த ஆக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, கிளைகாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், ரெட்டினால்ஸ்லாம், அதுதான் நிறைய பேர் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி ஸ்கின் ட்ரையாக இருக்குது, அதுக்கு மேலே நீ கிளைகாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், ரெட்டினால் இதெல்லாம் போட்டால் இன்னும் ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆயிரும், ஸ்கின் இன்னும் ஃப்ளேக்கி ஆயிரும், இன்னும் ஓவர் சென்சிட்டிவ் ஆயிரும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த நிறைய பேர் இந்த ஸ்கின் லைட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓவர் த கவுண்டர் அவங்க எதுவும் கன்சல்ட் பண்ணாமல் ஃபார்மசியில் வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இல்லைனா என் ஃப்ரெண்டு இதை யூஸ் பண்ணால் அவள் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரலி யூஸ் தோஸ் ப்ராடக்ட்ஸ். அதிலெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டீராய்டு இருக்கும். இப்போ மொமெட்டசோன்னு சொல்லி ஒரு ஸ்டீராய்டு இருக்கும். ஸோ அதை லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்டீராய்டு ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாயிரும், கீழே இருக்க அந்த பிளட் வெசல்ஸ் டெலஞ்சியக்டேசியான்னு சொல்லுவாங்க, அது தெரிய ஆரம்பிக்கும், நிறைய பிரேக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணும், போடும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும், நிப்பாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டார்க் ஆகுற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போட்டால் தான் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்துடும், போட்டுகிட்டே இருப்பாங்க. போட போட என்ன ஆகும், தோல் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும்டா. போட்டால் தான் நல்லாயிருக்கும், போடலை அப்படின்னா அப்படியே ஸ்கின் வெடிக்க ஆரம்பிக்கும், ட்ரை ஆக ஆரம்பிக்கும், அவங்களால நிப்பாட்டவே முடியாது. பட் அதில் ஸ்டீராய்டு இருக்கிறதுனால அதை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண தோல் மெலிஸ் ஆயிரும், பிம்பிள்ஸ் நிறைய வந்துடும், கொலாஜன் கண்டென்ட்லாம் குறைஞ்சிரும், உனக்கு ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிரும்ப்பா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கணும்டா. அது ஒன்று. சில வந்துட்டு ரீசெண்டாக இந்த பேப்பரில் பப்ளிஷ் ஆனது சில இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ், ஏதோ இந்த பார்லரில் அவங்களே ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதில் மர்க்யூரி கண்டென்ட் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ மர்க்யூரி கண்டென்ட் இவ்வளோ அதிகமாக இருந்ததுனால ஃபேர்னஸ் க்ரீம்ஸு அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு, ஆனால் மர்க்யூரி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி டேமேஜ் ஆயிருக்கு. ஓகே, நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு இல்லை, அப்படி இல்லைண்ணா. என்ன என்னதுன்னே தெரியாமல் இப்போ எங்கேயாவது அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, என்னன்னே தெரியாது, அதில் வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ மர்க்யூரி கண்டென்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி. மர்க்யூரி கண்டென்ட் அப்படிங்கிறது மர்க்யூரின்ற ஒரு பர்டிகுலர் மெட்டல் அது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சில பேர் யூஸ் பண்ணி அதனால கிட்னி டேமேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு there have been certain reports நியூஸ் பேப்பர்லலாம் it has come some time back. ஸோ அந்த மாதிரி என்னன்னே தெரியாது, அதில் என்ன போடுறாங்க என்னன்னே தெரியாது, சும்மா டப்பா மட்டும்தான் இருக்கும், இன்க்ரீடியன்ஸ் லேபிள் லிஸ்ட்டு எதுவுமே இருக்காது. ஸோ எதாவது வாங்கும்போது அந்த இன்க்ரீடியன்ட் லேபிள் லிஸ்ட் இருந்தால் நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாததெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இவங்க கொடுத்தாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, நம்மளுக்கு அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் கூட வரலாம், ரொம்ப சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு. ஓகே மேம், இப்போது இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொன்னீங்க, எந்தெந்த இன்க்ரீடியன்ட்லாம் இருக்கக்கூடாது மேம்? ஸோ இதெல்லாம் மெர்க்யூரி கண்டென்ட் சொன்னீங்க, ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் யூஸ்வலாக மர்க்யூரி கண்டென்ட்லாம் தெரியாதுப்பா. பேசிக்காக வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்ப்பா. இந்த மொமெட்டசோன்னு சொல்லி குளோபெட்டசால், ஹாலோபெட்டசால், ஸ்டீராய்ட் ப்ராடக்ட்ஸை ஃபேஸில் யூஸே பண்ணக்கூடாதுடா. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோக்வினோன் யூஸ் பண்ணுவாங்கப்பா. ஹைட்ரோக்வினோன் யூஸ் பண்ணால் சடனாக நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஃபேஸு. யூஸ் பண்ணலாம், டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் இவ்வளோ நாளுன்னு சொல்லிட்டு இருக்குது, ஒரு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு மாதக்கணக்காக யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளே அப்படியே 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி போடக்கூடாது. ஸ்டீராய்ட்ஸுமே வந்துட்டு ஏதாவது அலர்ஜி இருந்தால் மட்டும்தான் டாக்டர் கொடுப்பாங்க. பட் இவங்களாம் வந்துட்டு ஸ்டீராய்ட் க்ரீம்ஸை வாங்கி மாதக்கணக்கு, இது ரெண்டும் மெயினாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டீராய்ட் மெயினாக யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப நாள், ஹைட்ரோக்வினோன் இருக்கிற ப்ராடக்ட்ஸை ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. மேம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொன்னீங்க, இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆடியன்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் அதெல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்.